இவங்களை எப்பாடுபட்டாவது ஒழிக்கணும். நீ எடுக்கிற அரசியல் என்னன்னு நல்லா கொஞ்சிக்க. இங்கே என் உடன் பிறந்தவர்களே, சேவை அரசியல் செயல் அரசியல் கிடையாது. நம்ம சொல்றோங்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு சொல்றாரு பாருங்க, இங்கே சேவை அரசியல் செயல் அரசியல் தான் அப்படின்னு. தெரியலையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. நீதிமன்றம் கேட்குது, எந்த அடிப்படையில் சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னு. மதிப்புக்குரிய நீதியரசருக்கு தெரியல. ஐயா, தமிழ்நாட்டில் எந்த வியாபாரமும் லாபகரமாக இல்லையா, இந்த ஒரு வியாபாரம் தாயா நல்லா போயிட்டு இருக்கு. அதனால தாங்கய்யா அதை 10 லட்சம் கொடுத்தோம்ங்கய்யா. ஏன்னா அப்படி கொடுத்தாதாங்க அடுத்து குடிக்கிறவன் கூடுவான். செத்தாலும் குடும்பத்துக்கு 10 லட்சம் இருக்குன்னா கொஞ்சம் கூட்டமாக வருவாங்கய்யா. அதில் அந்த வியாபாரம் நட்டப்பட்டுறக்கூடாது இல்லைங்கய்யா அப்படின்னு. இவங்களை புதைக்கும் போது மறந்துடாத, நம்மகிட்ட சாராயத்தை நம்ம ஒழிச்சிருந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி 1 லிட்டரை ஊற்றிட்டான் புதைக்கிறோம். இவங்களை நம்ம வந்தாத ஒழிச்சிருவோம். ஆனாலும் தயவு செய்து ஒரு பானை காய்ச்சரா, ஊத்துறா ஊற்றி மூடுறா. சை, கரும்பம் முடிச்சு. அப்ப செய்தி அரசியல் மட்டும்தான் இவர்கள்ட்ட இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு சேவை செயல் அரசியல் இருந்திருந்தால் மக்களை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துல குவிக்க வேண்டிய தேவை இருக்கா? அவர்களுக்கு இப்படி 3000 4000 5000 என்று பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா? சிறந்த சேவை இருந்தால் அந்த தலைவனை போற்றி மக்கள் அவர்களுக்கே வாக்கு செலுத்துவார்கள். இங்கே காசு கொடுக்காமல் வென்றவர்கள் இல்லையா? இருக்கிறார்கள். மதுரையிலே போட்டியிட்ட ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய மகன், நம்ம அன்பு சகோதரர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் வென்றார். காரணம், அவர்கள் அப்பா காலத்திலிருந்து அவர்கள் அந்த மக்களுக்கு செய்த சேவை வேலை, இவர் படித்தவர், நல்லா நிர்வாகம் செய்வார் என்ற மக்களுக்கு இருந்த நம்பிக்கை, ₹1 காசு வாங்காம வேலை செஞ்சார். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலே திருச்சியிலே போட்டியிட்ட எங்களுடைய மதிப்பிற்குரிய மாமா திருநாவுக்கரசு அவர்கள் ₹1 காசு கொடுக்கல, 4,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார்கள். குப்பைகளுக்கு இடையிலே இந்த மாணிக்கங்கள் கிடைக்கும் போது வெறும் மாணிக்கங்கள் ஜொலிக்காதா, மின்னாதா, வெல்லாதா? என்னது? அப்ப நம்ம என்ன செய்யணும்? சேவை அரசியலுக்கு வரணும், செயல் அரசியலுக்கு வரணும். இங்கே என்ன இருக்குது? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், இதான் நடக்குது. கட்சி அரசியல் என்ன செய்யும்? ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு கொடுக்கணும், ஒரு ஒன்றிய செயலாளர் இவ்வளவு கொடுக்கணும், ஒரு மந்திரி இவ்வளவு கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும்? அங்கங்கே கல்குவாரி போட்டுக்கிறது, மண்ணள்ளி வித்துக்கிறது, எல்லாம் வேணாலும் செஞ்சுக்க, கள்ளச்சாராயம் காய்ச்சிக்க, எது பண்ணாலும் பண்ணிக்க, இல்லீகலா எந்த பிசினஸ் எது வேணாலும் பண்ணிக்க, எனக்கு கப்பம் கட்டிரு கட்சி. இதுல பல ஆயிரம் கோடி, 509 கோடி ஐயா மார்டின் திமுக கொடுத்துக்க. கட்சி லாட்ரி வித்தது, கட்சி லாட்ரி வித்து நடத்துறது, இந்த மாதிரி சூதாட்டத்தில் வர்ற காசை வச்சு நடத்துறது. அரசு போதைப் பொருள் சாராயம் வித்து வர்ற காசில் நடத்துறது. எப்படிப்பட்ட ஆட்சி? இதுக்கு பேர் திராவிட மாடல். திராவிட மாடல். ஒரு நாள் தப்பித்தவறி இவர்களுக்கு சிலை வைக்க வேண்டிய நிலைமை நமக்கு வந்ததுன்னா, திராவிட மாடல்களின் நாயகர்கள் அலிபாபாவும் 40 திருடர் மாதிரி திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இவங்க தான். என்னங்கிறீங்க? பேச்செல்லாம் கொல்ல பேச்சு. திமுக ஐயோ 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 திமுக, அது நான் நீட்டை கொண்டு மோடி இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு கத்தி அடிச்சவர் கையில் கொடுத்தது இவங்க தான். இப்போ குத்துறாரு கொலை பண்ணுறாரு, குத்துறாரு கொலை பண்ணுறாருன்னு கத்துறாங்க. எதை பற்றியுமே பேச தகுதியோ நேர்மையோ இல்லை. திடீர்னு அருமை சகோதரர் ராகுல் காந்தி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறார். நேத்தான கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு எம்பி ஆயிருக்காரு. விடுதலை பெற்ற இந்தியாவை 1/2 நூற்றாண்டுகளாக ஆண்டவர்கள் அவர்கள்தான். எப்படி இருக்கு? வகுப்பாரி பெண்ணிய உரிமையை பற்றி பேசுகிறார்கள், பெண்களுக்கு இடஒதுக்கீடு. இவர்கள் கட்சியில் எத்தனை பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பெண் அமைச்சர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் பெண்ணிய உரிமை, எத்தனை பெண் அமைச்சர்கள், எத்தனை பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள்? இவர்களுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் என்ன இருக்கிறது? என்ன சம்பந்தம் இருக்கிறது?
சாராயத்தை இவர்கள் வைத்துக் கொண்டு எப்படி ஒழிப்பாய்? எப்படி ஒழிப்பாய்? எப்படி ஒழிப்பாய்? தம்பி, மதம் ஒரு அபினுங்கிறான் மார்க்ஸ். கள்ளு சாராயம் குடித்தவன் கூட படுத்து எந்திரித்தால் தெளிந்து விடும் என்கிறார் பெரியார், ஐயா பெரியார். ஆனால் சாதி மத போரை ஏறினால் செத்தாலும் போகாது என்கிறார். அப்போ சாதி மதம் என்பது சாராயத்தை விட கொடிய போதையாக இருக்கிறது. அந்த போதையை வைத்துக் கொண்டு அரசியல் செய்பவன் எப்படி அற்ப சாராயத்தை ஒழிப்பான்? எப்படி ஒழிப்பான்? இந்த போதையை பற்றி எப்படி கவலைப்படுவான்? செத்தாலும் நீ சுடுகாடு போற வரைக்கும் உன்னோட கூட வருது இந்த சாதி மத போதை. ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி சுடுகாடு, தனித்தனியாக புதைக்கும் இடங்கள். ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக புதைக்கும் இடங்கள், சுடுகாடு. அப்ப செத்தாலும் போகாத போதை சாதி மத போதை. அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அற்ப கீழான உணர்ச்சியை தூண்டி அரசியல் செய்கிற இவர்கள் எப்படி சாராயத்தை ஒழிப்பான்? எப்படி இந்த மது போதை எப்படி ஒழிப்பான்? மது போதையை விட கொடியது மத போதை என்பதை நீ உணராததா? ஒரு நாட்டின் அரசிற்கும் மதத்திற்கும் 5000 கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அரசுக்கும் மதத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? எதுக்கு அது? ஒரு அரசு எல்லாவற்றையும் கடந்த மனிதம் போற்றுகிற அரசா இருக்கணும். மதத்தையும் கடந்து மனிதம்தான் புனிதம் என்கிற போற்றுகிற ஒரு அரசு, ஒரு ஆட்சியாளன் இந்த நிலத்திற்கு தேவைப்படுது. அதுவும் அற்ப மனிதனுக்கு மட்டும்தான் இவர்கள் அரசியல் செய்வார்கள். என் உடன் பிறந்தவர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உனக்கு 5000, உனக்கு 10,000, உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு டிவி, உனக்கு ஃப்ரிட்ஜ். இது உனக்குத்தான், மனிதனுக்கு மட்டும்தான். அப்ப அரசியல் மற்ற உயிர்களுக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, நாய்க்கு, நரிக்கு, பூனைக்கு, ஆடு மாடுக்கு, சிங்கம் புலி கரடிக்கு, யானைக்கு, உலகில் இத்தனை உயிர்கள், மரம் செடி கொடிக்கு. ஏன் நீ சிந்திக்க மாட்ட? 400 அடி 500 அடி 800 அடிக்கு நீ ஆழ்குழாய் போர்வெளை உள்ள இறக்கி நீரை உறிஞ்சிக்கிற. எந்த மரம்டா 500 அடிக்கு வேற உள்ள இறக்கும்? பனை மரத்தை தவிர. அந்த பனை மரமே கழுத்து முறிஞ்சு சாகுது என்றால் 1000 அடிக்கு கீழேயும் தண்ணி இல்லை என்பதை உனக்கு உணர்த்துது. பாலைவனத்தில் பனை வராது, வறண்ட நிலத்தில் பனை வரும். ஆனால் அந்த நிலத்தில் 1000 அடிக்கும் கீழே தண்ணி இல்லை என்றால் உன் நிலம் பாலைவனமாகுது. அது எச்சரிக்குது உனக்கு. நீ அதை கவனிக்க மாட்ட? ஏன் கவனிக்க மாட்ட? எந்த புரிதலும் இல்லை. அந்த இடத்துக்கு நீ வருவதுதான் செயல் அரசியல், சேவை அரசியல். செயல் அரசியல் என்ன? பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இதை செயல்படுத்துவது செயல் அரசியல், சேவை அரசியல். நீ அங்க வரணும். செயல் அரசியல், சேவை அரசியல் பசிக்கு சோறு போடுவதல்ல, நிரந்தர பசியை போக்குவது. பசி என்ற சொல்லே இல்லாமல் ஒழிப்பது, அதான் சேவை அரசியல். இப்போ ஒரு தலைவன், ஒரு மனிதன், ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப ஒரு தம்பி பசிக்குது என்கிட்ட கேட்கிறான், இந்தா 200 ரூபா போய் சாப்பிட்டுக்க. நான் ஒரு மனிதன், அவ்வளவுதான், நல்ல மனிதன், அவ்வளவுதான். இப்ப என்கிட்ட இன்னொருத்த வர்றான், இப்ப நான் தலைவன், என்கிட்ட வர்றான், பசிக்குது ஐயா, இந்தா 200 ரூபா சாப்பிட்டு இங்க வா, நான் இங்க இருப்பேன், என்னை பார்த்துட்டு போ. திருப்பி வரான், ஐயா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? சரி உட்கார் உட்கார். எந்த ஊர் நீ? உன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்கேப்பா? பிஏ படிச்சிருக்கியா? ஐயா அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? விவசாயி. சரி 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 அப்படியா? ஏன் உனக்கு சாப்பிடல? காசு இல்லை, வேலை இல்லை. இப்போ ஒரு தலைவர் என்ன யோசிப்பான்னா, ஒரு பட்டம் படித்த ஒரு இளைஞன் ஒரு வேளை சாப்பிட முடியாமல் வறுமையில் இருக்கிறான், வேலை இல்லாமல் இருக்கிறான்னா இந்த நாட்டில் இந்த மாதிரி எத்தனை லட்சம் இளைஞர்கள் இருப்பான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேளை பசிக்கு காசு கொடுத்து பசி அமர்த்திட்டோம். ஆனால் இவனுக்கு 3 வேளைக்கும் சாப்பாடு கிடைக்க வேலை செய்யணும், பசி இல்லாமல் இவன் வேலை செய்யணும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு திட்டத்தை தீட்டி அதை நிறைவேற்றி அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து, அவனை மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து நிரந்தர பசியை போக்குறவன் எவனோ அவன்தான் தலைவன். இவர்கள் அரசியல்வாதிகள்.
தேர்தலை மட்டுமே சிந்திப்பார்கள். தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதே சிந்திப்பார்கள். ஒரு கட்சி வென்று விட்டால் தேர்தல் 5 வருடத்துக்கு ஒரு தடவை வருது, முடிஞ்சு. இப்போ விக்கிரவாண்டியில் வந்திருக்கு, சரி. தேர்தல் முடிஞ்சோன்னு அது மறந்துடணும். அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன சிந்திக்கணும்? மக்களை பற்றி சிந்திக்கணும். விக்கிரவாண்டியில் என்ன தேவை? டாஸ்மார்க் சரக்கை சேமித்து வைக்க நீ கூட வச்சிருக்க. ஆனால் நாங்கள் உழைத்து விளைய வைக்கிற உணவுப் பொருளை சேமிக்க உணவு சேமிப்பு கிடங்கு வச்சிருக்கியா? இத்தனை ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலேயாவது உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கா? இல்லை. அப்போ அங்க போவதுதான் சேவை அரசியல், செயல் அரசியல். அந்த அரசியலை நாம் முன்னெடுக்கணும். தேர்தலை பற்றியே இவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அதை பற்றியே சிந்திப்பார்கள். அது எப்படின்னு அதை பற்றியே சிந்திக்கிறார்கள். அதை பற்றி சிந்திப்பதாலே தான் கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு 1000, குடும்ப தலைவிக்கு 1000, சாராயம் குடிச்ச செத்தால் 10 லட்சம். இதெல்லாம் எதை நோக்கி? தேர்தலை நோக்கி. தேர்தலை நோக்கி. நல்லா கவனிச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம அரசியல் மாற்றத்திற்கு போராடணும். நம்ம வேற அரசியலை செய்யணும். இந்த அரசியலை அழிச்சிடணும். தம்பி புரட்டாசுரி சொல்லுவான்ல, நீங்க தப்பான்றீங்க, அழிச்சிட்டு முதல்ல இருந்துங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றோம், முதல்ல இருந்து என்னங்க, அது மாதிரி இதை அழிச்சிட்டு நம்ம முதல்ல இருந்து 1, 2 எழுதணும். அதனாலதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றமே எங்கள் இலக்குன்னு சொல்றது காரணம் அதுதான். எல்லாவற்றையும் மாற்றணும். நிர்வாக முறையே மாற்றணும். இந்த காவலர்கள்லாம் மழையில் நனைஞ்சுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லு. நிறைந்த தீவிரவாதிகளுக்கு இடையில, பயங்கரவாதிகளுக்கு இடையில கூட்டம் நடக்குதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. சொந்தக்காரங்களுக்கு இடையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், நீ சிரிக்கிற. 6 மணி நேரம் தான் பெண் காவலருக்கு வேலை கொடுப்பேன். 8 மணி நேரம் தான் ஆண் காவலர்களுக்கு. பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன், அம்மா அப்பாவுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன். அவனுக்கு 10,000 ரூபா காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்தா செலவழிக்க ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். விவசாயம் நானே செய்வேன். என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும். என்ன படிக்க என் பிள்ளைகள் விரும்புதோ படிக்க வைப்பேன். வாரம் ஒரு முறை விடுமுறை. சனிக்கிழமை இந்த காவலர் எடுத்துட்டாரா, அவருக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சுழற்சி முறையில் விடுமுறை. நீ குற்றம் நடந்த பிறகு அதை போய் பார்த்து கைது பண்ணி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்குற காவலர்கள், அந்த படை தான் இங்கே இருக்கு. பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்றம் நடப்பதற்கு முன்பே கண்டுணர்ந்து தடுக்கிறதுக்கான பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், முன் தடுப்பு. குற்றம் நடக்கிறதுக்கு முன்பே தடுக்கிற காவல் படையை நான் எடுப்பேன். அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உடற்தகுதி, அப்படி பாடி பில்டிங்கு, படிச்சிருக்கியா, குள்ளமாக இருக்கியா, ஒல்லியா, ஓமக்குச்சி நரசிம்மன் மாதிரி இருக்கிறவனுக்கும் போலீஸ் வேலை, குள்ளமணி மாதிரி இருக்கிறவனுக்கும் போலீஸ் வேலை. இந்த கூட்டத்தில் 4 பேர் உட்காந்துருப்பேன். யாராவது பொம்பளை பிள்ளைய பிடிச்சின்னு வச்சுக்க, இப்படி கிள்ளேன்னு வச்சுக்க, நீ வாங்கம்பா, நீங்கள் வாங்கங்க, வண்டி அங்கே தான் நிற்கும், வாங்க அப்படின்னு அந்த வண்டிக்கிட்ட பண்ண போடா, அப்புறம் தான் தெரியுவேன் போலீஸுன்னு. நீ இந்த நிற்கிற தம்பியை பார்க்கும்போது ஒரு அட்டாக் கட்டிங் வெட்டி அப்படி இப்படி நிற்கிறான் பாரு. சீருடை இல்லாத காவலர்களை இறக்கிறோம் 10,000 பேரை. நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது ராஜா. எல்லாரும் மாதிரியும் என் தங்கச்சியை சாடை பின்னி பூ வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிங்க. அது பாட்டு கோயிலா, அங்கே ஒரு 10 பெண் போலீஸு, அங்கே ஆண் காவலர்கள். சீருடை இருந்தால் தானே ராஜா நீ கண்டுபிடிப்ப. ஆள் ஃபிட்டாக அப்படி நெஞ்சில் அட்டாக்கிட்டா கொஞ்சம் பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்குது, பார்த்து கவனம் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. நீ இப்போ நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறியா? அப்போ கூட நீ கண்டுபிடிக்க முடியாது. ஊட விட்டுருவேன். தேட்டர்னா 4-5 பேரை உட்கார விட்டுருவேன். ஒரு சேட்டை பண்ண முடியாது. தூக்கிடுவான், வண்டி உள்ள வச்சு கொன்னே வருவான் உன்னை. பாரு பார்ப்போம், பண்ணிடு. இவங்கள மாதிரியாடா குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு கார் ஓட்டி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அங்கே ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்துறா, அங்கே ஒரு அரசு வண்டியை நிறுத்து. நீ தான் குடிகாரல் என்று சொல்லக்கூடாது. மதிப்பிரியர்களை காப்பாற்று. அவன் தான் நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கான்.